என் பேர் மூக்கம்மா. நான் 30 வார்டில் குடியிருக்கிறேன். கலைஞர் பென்ஷன் வாங்குறேன் 3000 ரூபா. அதில் நல்லபடியாக 30 நாள் நான் நல்லா நீட்டாக பொழுத கழிச்சிடுறேன். 3000 வாங்கி 5 கிலோ அரிசி வாங்கி போட்டு சமைச்சு சாப்பிடுவேன். தலைவர் பேரை சொல்லி தலைக்கு என்ன வாங்கிக்கிடுவேன், சோப்பு சீவக்கா குளிக்கிறதுக்கு வாங்கிக்கிடுவேன். நிம்மதியாக நீட்டாக இருக்கேன். கலைஞர் பென்ஷன் எனக்கு உண்டு. நான் நல்லபடியாக இருக்கேன். இன்னிலேருந்து இனிமேல் எனக்கு 5000 ரூபா அண்ணன் தலைவர் கொடுக்குறதாக சொல்கிறாங்க. அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். அண்ணன் தான் இந்த வட்டம் மீண்டும் வருவார் ஆட்சிக்கு. மீண்டும் ஆட்சிக்கு அண்ணன் தான் வருவார். எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இந்த செய்தியெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ணன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அண்ணன் வருவார். அண்ணனுக்கு 100 ஆண்டுகள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அண்ணனுக்கு நாங்கள் ஓட்டு போட சொல்லி மக்கள் வீடு வீடாக பேசுவோம். வீடு வீடாக என்னென்ன செயல்படணுமோ சொல்லி அண்ணனுக்கு ஓட்டு போடுங்கன்னு நாங்கள் பேசுவோம். எங்களுக்கு அண்ணனை வச்சு நல்ல சலுகை இருக்குது, நல்ல ஒரு தெம்பு இருக்குது, நல்லா வாழ்வோம். நல்ல அண்ணன் வந்து ஆட்சிக்கு வந்தாருன்னா நல்லா வாழ்வோம். அண்ணன் மீண்டும் வரணும். எங்கள் ஐயா தலைவர் 1000 ரூபா மாதம் மாதம் அனுப்புகிறாரு. இப்போ 5000 அனுப்புகிறாரு. எங்கள் தலைவருக்கு நன்றி. நாங்கள் எங்கள் தலைவருக்கு தான் ஓட்டு போடுவோம். எங்கள் தலைவர் தான் திரும்பி ஆட்சிக்கு வரணும். வேறு யாருமே வரக்கூடாது. என் பேர் முருகேஸ்வரி. 1000 ரூபா மேடம் முதலமைச்சர் கொடுத்தாங்க. இப்போ 5000 ரூபா அறிவிச்சிருக்காங்க. காலைல பார்த்தேன், நியூஸை பார்த்தேன். என் பிள்ளைகளுக்கு நல்ல உதவியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அவர் தான் வெற்றி, அவருக்கு தான் வெற்றி. எங்களுக்கு 5000 ரூபா அறிவிச்சா பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறாரு, எல்லாமே படிக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குது. அடுத்து அவரே ஆச்சு. ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்போம். நான் மதிச்சிலேருந்து பேசுகிறேன். மாரியம்மாள். கலைஞர் மாதம் 1000 ரூபா கலைஞர் திட்டத்தில் போடுறாங்க. இனிமேல் 5000 ரூபா இப்போ அறிவிச்சிருக்காங்க. இனிமேல் வந்து அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். ரொம்ப நன்றி. 5000 ரூபா வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். என் பேர் கமலி. நாங்கள் மதிச்சியத்தில் இருக்கோம். எங்களுக்கு 1000 ரூபா உதவித்தொகை கொடுத்தாரு. இப்போ 5000 ஏற்றிருக்காரு. அதனால் ரொம்ப சந்தோஷமாகறோம். அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். தொட்டு அவர் தான் ஜெயிப்பார். சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைகள் படிப்பு செலவு, சாப்பாடு செலவு எல்லாம் அதிலுமே பார்த்துடலாம். குடும்பத் தொகையை நாங்கள் அதிலே பார்த்துருவோம்.